ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து ஷார்ட் ஆலியா கட் டாப் தைக்க போகிறோம். இது என்ன கிளாத்னா, நான் வந்து ஒரு பெட் கவருக்கு வந்து கிளாத் எடுத்தேன் 5 மீட்டரில். வந்து அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. பெட் ஸ்ப்ரெட் தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத் பெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் எனக்கு டாப் தைக்க போகிறேன். இது பியூர் காட்டன். ஸோ நான் லைனிங் இது கொடுக்கல, இந்த சம்மருக்கு போடுற மாதிரி. இப்போ இதுக்கு வந்து நான் ஹைட்டு வந்து மேல் டாப்புக்கு வந்து 15 எடுத்திருக்கேன். அதாவது என்னோட ரெடி லென்த் 14, மேலே பிடிக்கிற ஆரம்பிச்சு கீழே இருக்கணும். இந்த எல்லோ வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணல, 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஷோல்டர் வந்து 6.5. நீங்கள் வந்து நெக்கு ஹைட்டு ஷார்ட் அடிக்கிற மாதிரி தான் இந்த ஷோல்டரை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிங்க. ஓகே, 7.5 அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து முன்னாடி வந்து 6.5 வந்து ஹைட்டு 6.5 to 7 வைப்பேன். ஸோ நான் 6 இன்ச் ஷோல்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஷோல்டரை எப்படி எடுக்கணும்னா, நம்ம பின்னாடி வைக்கிற கழுத்து இறக்கத்தை பொறுத்து நம்ம ஷோல்டர் வந்து பின்னாடி இருக்கிற நெக்கு க்ளோஸாக வைப்போம்னா இந்த ஷோல்டர் வந்து ஜாஸ்தி பண்ணணும். பின்னாடி நெக்கு வந்து டீப் நெக் வைக்கணும்னா இந்த ஷோல்டர் வந்து கம்மி பண்ணணும். ஓகே, டீப் நெக்கில் வைக்கும்போது 5.5, 6 அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். நான் 6.5 வைக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். அம்கோலும் சேம் 6.5. செஸ்ட் சைஸ் வந்து 36. ஸோ வந்து 9, அதாவது 9 ஒரு 1/4 இன்ச் லூஸ் விடுறேன். ஓகே, என்னோட நான் 9.25 வச்சுருக்கேன். 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இப்போ பேக் ஆம்கோல் வந்து 1.25 இன்ச். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே விட்டு எப்பவும் போல் மேலேருந்து அப்படியே இந்த 6 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆம்கோலுக்கு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 6 மூணைக்கால்லேருந்து அப்படியே இதை கொண்டு வந்துடுங்க. என்னோடது ஆம்கோல் வந்து 17 வரணும். ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் 8 வருதான்னு. எனக்கு 8 வருது. பட் நமக்கு வந்து கட் பண்ணி தைக்கும் போது 8 கரெக்டாக வரும். நான் இப்படி வச்சு பார்த்து நடித்து 8 வந்துச்சு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 வரும். பார்த்தீங்களா, இப்போ 8 வருது. ஓகே, டோட்டலாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் வச்சு குடஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி மேலேருந்து இப்படியே கவ் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, வரைஞ்சாச்சு ஃப்ரண்ட் ஆம்கோல். கீழே வெயிஸ்ட்டுக்கு வந்து இது வந்து நம்ம ஆலியா கட்னு அடிக்க நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறதில்ல. இப்போ வெயிஸ்ட் 8 இன்ச், அதாவது 32ல் 4 பண்ணால் 8. அப்புறம் ஒரு 1/4 இன்ச் லூஸ் விட்டு 8.25 8.25 வைக்கிறேன். அது கூட மேலே பண்ண மாதிரியே 1.5 இன்ச். ஓகே, இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம கர்வ் பண்ணி எடுத்துக்கங்க. இல்லை வளைச்சி எடுத்துக்கங்க, அந்த ஷேப் நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி வளைச்சி கொண்டு வைக்கங்க. வளைச்சி இப்போ என்ன பண்ணணுன்னா, எப்போவும் இப்போ வந்து நம்ம வந்து 36 நம்ம சின்ன சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கேருந்து 4 இந்த ஃபோல்டர் சைடுங்க, இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து 4 or 4.5 வச்சோம்னா அந்த வீக்கட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து செஸ்ட்டு சைஸ் ஜாஸ்தியாக அந்த 4.5 அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட்டு கட்ட கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஷேப் இப்படி வரும்போது இந்த செஸ்ட்டு பக்கம் வந்து அடிப்படும், அந்த அமுத்தும். ஸோ வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அதாவது 40, 42 அப்படி 44 போகிறவங்களுக்கு இந்த சைஸ் 3, 2.5 அந்த மாதிரி வச்சா தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கே ஒவ்வொருத்தருக்கு போட விருப்பம் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்ம 3 வச்சோம்னா இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, 3 வச்சு இப்படி கழுத்திங்கன்னா அந்த இந்த நேரம் வந்து அந்த இது வந்து வராது. இல்லைன்னா இப்போ பாருங்க, மார்க் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து 3.5 மார்க் பண்ணுறேன். அதாவது கீழே அந்த 0.5 போச்சுன்னா நமக்கு 3 வரும். ஓகே, 3.5 மார்க் பண்ணிவிட்டு நான் முதல்ல இந்த ஒரு கட் பண்ணியிருப்பேன், அதுக்கு வந்து நான் 4 வச்சுருப்பேன். இங்கேருந்து இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போடாமல் இப்படி வளைச்சி கொண்டு வருவாங்க, இல்லை ப்ளவுஸ்லாம் வளைச்சி கொண்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து
செஸ்ட்டுக்கிட்ட அந்த வி ஷேப் வராமல் வேறு மாதிரி வரும். இந்த மாதிரியும் ஆலியா கட் ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் ட்ரையாங்கல் மாதிரி தான் கொண்டு வர போகிறேன். இப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி வளைச்சி இப்படி கொண்டு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 3.5 கூட இது இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இப்படி கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம வி நெக் இது இப்படி வி வரும்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வி தான் வைக்கணும். ஸோ 6.5 ஹைட்டில் வந்து நான் வி வைக்கிறேன். அதாவது 6 inch ரெடி லைட், 0.5 வந்து ஷோல்டருக்கு. ஓகே, இதோட அகலம் வந்து நான் 3 inch வைக்கிறேன். அதாவது 3 inchங்கிறது அப்படியே அடித்து திருப்பருக்கு. நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் அடிச்சு கொடுக்குற மாதிரி தான் நம்ம 2.25 தான் வைக்கணும். ஓகே, இங்கேருந்து அப்படியே வி மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே ஓகே இதுதான் நெக் டிசைன். ஓகே, இங்கேருந்து இப்படி வி. ஓகே, இதை நம்ம கட் பண்ணக்கூடாது, நான் அப்படியே அடித்து திருப்பிடுவேன். நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் 2.25 இதே மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் குடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிடலாம். பேக்கை வந்து இப்படி கட் எடுத்துடாதீங்க. இது இந்த நம்ம வரைஞ்சிருக்கிறது இந்த கார்னர் வரைஞ்சிருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் மட்டும் இப்படி ஆம்கோல் போய் இப்படி ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த இது இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் ஆம்கோல் குழஞ்சி எடுத்துகிட்டு இந்த வி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இது. இதை வந்து நம்ம பாட்டம் பார்ட் எடுத்துருக்கோம். பாட்டம் பார்ட் வந்து எனக்கு வந்து நிறைய கிளாத் அவைலபிள் இல்லை. நீங்கள் சேரீயில் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, நான் உங்களுக்காக தான் மெயினாக இந்த ஆலியா கட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன், பேக்குக்கு வந்து லைன்மாக ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்கள் கிளாத் வந்து நிறைய அவைலபிள் இருக்கும், உங்கள் பேபிக்கும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஃப்ரண்ட்டு மட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டு அதுக்கு தான் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வந்து பேக் பார்ட். இதோட ஹைட் வந்து நான் 16.5 எடுத்திருக்கேன். என்னோடய ஹைட் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ நான் அதை எடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ பேக் பார்ட் ஆக்சுவல் ஹைட் வந்து பேக் 5 தான், 16.5 தான். இந்த 16.5 விட ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மேலே 3.5 inch எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த 3.5 inch வந்து 3.5 inchக்கு க்ராஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 3.5 inch வந்து ஃப்ரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து 16 எடுத்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கீழே பாட்டம் கட் பண்ணுறதுக்கு 20 எடுத்துருக்கணும். ஓகே, 16 + 3 சேர்த்து 20. இப்போ வந்து 16 எடுத்துருக்கோம். எனக்கு கிளாத்து வந்து பேக் இவ்வளோ தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் லைன் கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பேக் பார்ட்டில் மேலே வந்து நான் அதாவது கீழே பாட்டம் பார்ட்டோட மேலே டாப் பார்ட் வந்து நம்ம ஃபோல்டட் சைட் மேலே வச்சுட்டு இது இப்படி தான் நமக்கு இங்கே மேலே இருக்கிற அளவு தான் வேணும். கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கல, லைன் மாதிரி எடுக்க போகிறேன். ஓகே, நான் எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். இந்த ஹிப் பார்ட்லேருந்து இப்படியே சைடாக மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துடுங்க. ஓகே, உங்கள் பாட்டம் பார்ட்டை எவ்வளோ வித்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஓகே வித்து கொண்டுட்டு இங்கேருந்து ஜஸ்ட் இருக்கோ இங்கே வந்து ஒரு 2 inch உங்களோட ஷேப்பை பொறுத்து இப்படி நான் வந்து எவ்வளோதான். ஓகே, இப்போ நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி போய் கொண்டு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. பேக் பாட்டம் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வரேன். வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இதுதான் மேலே இருக்கிற டாப் பார்ட், இது வந்து நம்ம பாட்டம் பார்ட். ஓகே, பாட்டம் பார்ட் ஹைட் 20 எடுத்துருக்கோம், பேக் பார்ட் ஹைட் 14 + 1 15. ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நான் மேலே வந்து இந்த 3.5 inch கட் பண்ணி எடுத்தனாட்டிக்கு அது கம்மியாகும். ஸோ அந்த 3.5க்கு ஒரு ஃபுல்லாக மேலே இருந்து அந்த பாட்டம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நான் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு கரெக்டாக விசிபிளாக தெரியல, எல்லோ கலரில் இங்கே லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட அகலம் எனக்கு 26 இருக்குது. நான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஒரு லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த நீர் மட்டும்தான் நமக்கு 3.5 வேணும். இதே மாதிரி இதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி கீழே அது இந்த வரைக்கும் இந்த ஷேப்பை வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, கட் பண்ணிவிட்டு கீழே எப்போ மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, மேலே இருக்கிற டாப்லேருந்து
எவ்வளோ இந்த கீழே இருக்கிற கிளாத் எவ்வளோ எடுக்கணும்னா மேலே இருக்கிற டாப் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 2.5 மடங்கு 3 மடங்கு இருந்தால் ஃப்ளீட்ஸ் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஃப்ளீட்ஸு ரொம்ப அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது. 2 to 3 மடங்கு எடுத்துக்கணும். எனக்கு 10 inch தான் ஹைட் இருக்கிற மாதிரி கிளாத் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நான் அதே அளவு எடுத்துட்டேன். கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் ஒட்டு போட்டு எடுத்துக்குவேன். இந்த கேப் ஹைட் வந்து 3.5 வைக்கிறேன். ஓகே, 3.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைட்லேருந்து இங்கே ஃபோல்டட் சைட்லேருந்து நம்ம ஆம்கோல் எவ்வளோ வருதோ அந்த 3.5 இன்ச் மேலே நம்ம மார்க் பண்ண போகிறோம். என்னோடது வந்து 8.5. ஸோ 8.5 வந்து இங்கே மார்க் பண்ணு, இங்கே வருது. ஓகே, 8.5 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் எல்லா குர்த்தியில் எவ்வளோ வச்சோம் 1.5. ஸோ அந்த 1.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 5.5 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, 2 ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 1.5 இன்ச் விட்ருங்க. எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ்டாக 1.5 இன்ச் விட்டுட்டு இந்த 8.5லேருந்து இந்த 1.5 கொண்டு இப்படி கர்வாக ஜாயின் பண்ணிட போகிறோம். ஓகே, இது நம்ம கையிலே பண்ணலாம், அம்கோல் ஸ்கேல் வச்சு பண்ணுறாங்க. எனக்கு இது கரெக்டாக இப்படியே வருதுனாடி நான் இப்படியே பண்ணிடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே இருக்கும். ஓகே, இதையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டை வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சு தான் லைனிங் வந்து நான் பின்னாடி திருப்பி இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணியிருக்கலாம். இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தால் அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணி அடித்து எம்மிங் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்படி அகலமாக எடுத்து இந்த நேரம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த 2 நேரம் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம கீழே மட்டும் கீழே எம்மிங் பண்ண அளவுக்கு இது ரொம்பலாம் நமக்கு வெளியே வராது. ஸோ நான் இப்படியே பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் பண்ணிவிட்டேன். பேக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பேக் ரவுண்ட் நெக் அதே அளவு, முன்னாடி 6.8 பின்னாடி 6.5 வச்சு பின்னாடி இங்கே இது வரைக்கும், ஏன்னா நம்ம ஸ்லீவ் இது வரைக்கும் ஒரு இங்கே ஸ்டிச் போட்டு அசிங்கமாக இருக்கும். இது வரைக்கும் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி இங்கே ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கீழே பண்ணலாம். பேக் இது நல்ல பக்கத்துனால பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு இந்த ஹிப் பாட்டை வந்து நம்ம அப்படியே 1/2 இன்ச்சுக்கு எப்போ ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே சைடு இப்படி சைடாக கொண்டு வந்து கட் பண்ணிங்க. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது 1/2 இன்ச். ஸோ இப்படி சைடாக கொண்டு வந்து இந்த எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடுவேன். மேலே திருப்பி இப்படி திருப்பிடுங்க. இது பேக் வந்து முடிஞ்சிடும். பேக் வந்து நம்ம 7 தான். ஓகே, கீழே வந்து எப்பவும் போல் ஒரு 1 இன்ச் ஒரு 1/2 இன்ச் நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி கீழே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்படி மடித்து ஓகே கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இது காமிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் இந்த ஷேப் நம்ம கட் பண்ணுவீங்களா அதுலேயே நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னா நடு பாயிண்ட் இல்லைங்களா, இதை நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ளீட்ஸ் வந்து இந்த நடுப்பாட்டை பார்த்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த சைடு இப்படி, இந்த சைடு மேல் பார்ட் வந்து ஒரு சைடு வந்து 10.5 வருது. ஸோ 10.5 எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நான் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டு அப்படியே போட்டு டேரெக்டாக ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது இப்படியே போட்டுட்டு இந்த கிளாத்தில் இப்படி ஜாயின் பண்ணும்போது இப்படி ப்ளீட்ஸ் கொடுத்து இங்கே இருங்க இப்படி ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு டாப் மேலேயும் பாட்டம் இப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணலாம். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது அப்படியே 1/2 இன்ச்சுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி வச்சு இங்கே வரீங்களா, இதுக்கு எல்லோ கலரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கும் எல்லோ கலர். ஓகே, இந்த 2 எல்லோ கலர் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டும் கீழேயும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணது இது கிளாத் வந்து விசிபிளாக தெரியல. இங்கேருந்து இப்படி இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி இந்த ஷேப் வி ஷேப்பில் போகும். நம்ம 3.5 தான் எடுத்துருக்கோம். அதாவது 3 இன்ச் தான் வரும். 0.5 வந்து ஜாயின் போக 3 இன்ச் தான் இந்த இதுலேருந்து வரும். ஸோ இந்த வி ஷேப் வந்து லைட்டாக தான் வரும். நீங்கள் ஷோல்டர் 2 ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். நார்மலாக எப்போவும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எப்பவும் போல் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, எப்போ நான் நார்மலாக எல்லோரும் எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சைட் ஸ்டிச் பண்ண போகிறோம். சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பேக்கும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அப்படியே கொண்டு வாங்க. இங்கே ஒரு 1.5 இன்ச் கொண்டு வந்து அப்படியே இந்த ஹிப்பு வரைக்கும் 1.5 இன்ச் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/2 இன்ச் 3/4 இன்ச் அந்த இதுக்கெல்லாம் வரைச்ச போது கீழே வரும்போது இங்கே வரைக்கும் இந்த வேஸ்ட் வரைக்கும் 1.5 இன்ச் கொண்டு வந்துட்டு இப்படியே 1.5 இன்ச் பிரகாரம் நீங்கள் கொண்டு வந்தால் ஓகே. அது அப்படியே கொஞ்சம் குறுக்குனாலும் ஓகே. அப்படியே 1.5 இன்ச்லேயே கொண்டு வந்து கீழே வரைக்கும்
கொண்டு வந்து கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இதே மாதிரி அந்த சைடு பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டாப் ரெடி ஆகிடும். ஓகே.